அப்பாடா வீட்ல வந்து உட்காந்த நீந்த நிம்மதியா இருக்கு. அம்மா வாமா வந்து உட்காரு. அட வாமா வா நீ வந்து நான் உட்காரு வா. நான் நினச்சி கூட பார்க்கல அத்தை, மறுபடியும் இந்த வீட்டுக்கு நான் வருவேன்னு. எதுக்குமா அந்த பேச்சு? இல்லை மாமா, எனக்கு இப்பயுமே ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இந்த வீட்டு வாசலை இனிமேல் நான் மிதிக்க மாட்டேன். நீங்கள் எல்லாம் பஸ்மமாகி போயிடுவீங்கன்னு எப்படியெல்லாம் சாபம் விட்டேன். அதான். விடு விடு, அதான் நடந்து முடிஞ்சிருச்சு. நீ எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க? எந்த வீட்டுலதான் பிரச்சனை இல்ல, எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்கிறது தான். வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். சரியா வந்து உட்காருமா வாமா. அத்தை, என் மேலே உங்களுக்கு யாருக்கும் எந்த கோபமும் இல்லை இல்லை? இந்த கோவம் இல்லடி ராசாத்தி, போதுமா? டேயப்பா சுருளிக்கு போன போட்டு பசங்களை கூட்டிட்டு வர சொல்லியா? இந்த கூப்பிடுறமா. நம்ம போயிட்டு இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு, ஆளை காணணும். பிள்ளைங்க பதை போயிருக்குங்க. இந்த கூப்பிடுறமா. உங்க வீட்டுல மாடெல்லாம் இருந்துச்சாத்த? ஆமா, 4 மாடு, ஒரு கண்ணுக்குட்டி எல்லாமே இருந்துச்சு. அப்படின்னா நீங்க அதை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? இங்க வழக்கு எங்க இடம் இருக்குது? அப்ப எங்க வீட்டு பின்னாடி கூட கட்டி வச்சிருந்திருக்கலாம். கூட்டிட்டு வந்திருக்கலாம் நீங்க. கூட்டிட்டு வருவோம். எங்க இருக்காங்க என்னன்னு வேற தெரியல. போன போட்டு எதுவும் கேட்டு பாப்போம். அண்ணே எங்கனே எங்க இருக்கீங்க? இப்பதான்டா வீட்டுக்கு வந்தோம். வந்துட்டு தான் உனக்கு கூப்பிடுவோமேன்னு போன் எடுத்து நீயே கூப்பிட்ட. எங்கடா பிள்ளைங்க? வீட்டுல தான் இருக்குதுங்க. இந்த வரைக்கும் ஆளக்கண்ணா தேடிட்டு கடந்துச்சுங்க. அதுவும் இல்லாம இந்த சின்னவனா அப்பா எங்க அம்மா எங்கன்னு கேள்வியா கேட்டு கோயா கொண்டு எடுத்துட்டான் பாருங்க. சரியா நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். பிள்ளைங்களை கூட்டிட்டு வா. அவள என்னாச்சு, கூட்டிட்டு வந்துட்டீங்களா? எப்படி? அதெல்லாம் கூட்டிட்டு வந்தாச்சு, வா. சரி நேண்டா உடனே வரேன். ஏ குமாரி, எம்மாடி சீதா, கிளம்புவோமா? அப்பா வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்களாமா. என்னங்க எதுவும் பிரச்சனையா? என்னன்னு தெரியல, போன்ல அதெல்லாம் சொல்லல. பிள்ளைங்களை கூட்டிட்டு வாயா அப்படின்னாங்க. அதான் சரி கூட்டிட்டு வரேன்னு. போனதான் என்ன ஏதுன்னு தெரியும். எங்க அப்பா அம்மா வந்திருக்காங்களா? அது என்னன்னு தெரியலையேம்மா. வாங்க போவோம். அத்தை போயிட்டு வரோம். போயிட்டு வாடா, போயிட்டு வா. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கம்மா. இல்ல நீ கதவை தட்டிட்டு தூங்கு. நான் போயிட்டு பேசிட்டு வரது எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல. நான் கதவை திறந்துட்டு வந்துக்கிறேன். இல்ல நீங்க வாங்க, நான் உட்கார்ந்துருக்கேன். அப்புறம் போய் படுத்துக்கிறேன். போய் பேச போனா எவ்வளவு நேரம் ஆகும் தெரியாது. நீ படுமா, படு. சரியா? நாங்க போயிட்டு வரோம். வாங்கடா போவோம். சரிங்க. இந்த பிள்ளைங்க இருக்க வரைக்கும் நேரம் போனதே தெரியல. இவங்களும் கிளம்பி போயிடுச்சுங்களா? மகா தூங்கலையாமா? இந்த நேரத்துல இங்க வந்து உட்காந்துருக்க? மகா சொல்லுங்க. என்ன தூங்கலையா நீங்க? தூங்கலையா? நீங்களா? ஏய், இன்ன வரைக்கும் நீ தூங்கலையான்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு என்ன அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்க? ஒருவேளை உக்காந்துட்டே தூங்குறியா நீ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா அப்படியே உட்காந்துருந்தேனா அதான். என்ன உன் குரலே ஒரு மாதிரியா இருக்கு? எதுவும் பிரச்சனையா? யாரும் எதுவும் சொன்னாங்களா என்ன? ஐயோ ஒரு பிரச்சனையும் இல்லை, சும்மா தூக்க வரல அதான் வந்து உட்காந்துருந்தேன். தூக்க வருதுன்னா அப்படி கொசுக்கடியில வந்து உன்னை உட்கார சொல்லுதா? வீட்டுக்குள்ளதான் அவ்வளோ இடம் இருக்குல்ல. அப்படி தூக்க வரலன்னா டிவியை பாரு, இல்லைன்னா போனை ஏதோ பார்த்துட்டு. அதை விட்டுட்டு எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க? அட சும்மா தாங்க, இதுல என்னங்க இருக்கு? ஏய், உன் மூஞ்ச பார்த்தா கூட எனக்கு தெரியாதா? சொல்லு, என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. யாரு இப்ப என்கிட்ட சொல்ல புரியா இல்லையா? ஐயோ ஒண்ணுமே இல்லைன்றேன். அப்புறம் சும்மா சும்மா கேட்டா என்ன அர்த்தம்? இல்லாதே சொல்ல முடியும். ஒன்றும் இல்லைங்க. என்னம்மா, எதுவும் பிரச்சனையாமா? சொல்லு, சொல்லுமா. ஏய், இப்ப என்னத்துக்கு அழுவுற? இல்லைங்க. சொல்லுமா, அழுவாத. எனக்கு பதட்டமா இருக்குல்ல. யாரும் எதுவும் சொன்னாங்களா உன்னைய? யாரும் என்ன எதுவும் சொல்லலைங்க. கஷ்டமா இருக்குங்க. என்னம்மாச்சு? அப்படி என்ன ஆச்சு? இல்லைங்க, எல்லாருக்குமே நம்ம 2 பேரும் நல்லது தானேங்க பண்றோம். ஆமா, மனசால கூட நீங்களும் சரி நானும் சரி யாருக்குமே எந்த கெடுதலுமே பண்ணதே இல்லையேங்க. ஆமாம்மா. அப்படி இருக்கும்போது ஏங்க கடவுள் நமக்கு மட்டும் எந்த நல்லதையுமே செய்ய மாட்டேங்கிறாரு? என்ன நல்லது செய்யலன்னு நீ வருத்தப்பட்டுட்டு இருக்க? என்னங்க, நானும் ஒரு சராசரி பொண்ணுதான். எல்லாரும் மாதிரி எனக்குமே நிறைய ஆசையெல்லாம் இருக்குதானே செய்யும். ஆசை யாருமே நான் குறை சொன்னதே இல்லையம்மா. நீ வேலைக்கு போய் கஷ்டப்பட வேணாம், வீட்டில் இருன்னு. உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுன்னு. உன் சந்தோஷத்துக்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ண நான் தயாரா இருக்கேன். அப்புறமும் என்னம்மா கவலை? இல்லைங்க, என் கூட இருக்க எல்லாருமே பிரெக்னென்ட் ஆகுறாங்க. எனக்கு மட்டும் ஏங்க அந்த பாக்கியமே இல்லை. அண்ணியா இருக்கட்டும், உமாவா இருக்கட்டும், எல்லாருக்கும் நல்லது நடக்குது. நமக்கு மட்டும் ஏங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது? மகா, உனக்கு சொல்கிற ஒன்றே ஒன்று தான். இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது ஒன்று தள்ளி போகுதுன்னா அதை விட பெஸ்ட்டாக ஏதோ நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லையா, அதை விட
நல்ல ஒரு விஷயம் நமக்காக காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். நமக்கும் கூடிய சீக்கிரத்துல நல்லது நடக்கும். சரியா? இது ஏங்க கடவுளுக்கு நம்ம மேல மட்டும் கருணையே இல்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்து தானே தீரும். ம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே இப்போ கை கூடி வந்துருச்சு. இனி கூடிய சீக்கிரத்தில் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் பாரு. மனசே கேட்கலங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் நமக்கு அது ஏன் நடக்கவே இல்லைன்னு தான் கவலையா இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? டாக்டர் தான் சொல்லிட்டாங்கல்ல, உனக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரு சில காரணங்களால தள்ளி போகுது அப்படின்ட்டாங்கல்ல. இதுதான் இப்போ நமக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை, நம்ம குடும்பத்து பிரச்சனை தான். இப்போதான் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இனி எந்த கவலையும் கிடையாது. இனி உனக்கு எது எது பிடிக்குமோ, என்ன பண்ணணும்னு ஆசைப்படியோ எல்லாமே பண்ணு. உன் புருஷனா, உன் கனவுகளுக்கும் உன் ஆசைகளுக்கும் உன் கூட எப்பயும் துணையா இருப்பேன். சரியா? இது நடக்கலையா விடு, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆசிரமத்துக்கு போவோம், ஒரு குழந்தைங்களை தத்து எடுத்துப்போம். என்ன பிரச்சனை இப்ப? குழந்தைக்காக ஏங்கி ஏங்கி இந்த பூமிக்கே வராத இந்த குழந்தைங்களுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறோம், அவ்வளோ செலவு பண்ணுறோம். ஆனால் இந்த உலகத்தில் பசியும் பட்டினியுமா இப்படி விட்டுட்டு போகிற அந்த குழந்தைங்க நிலமை, அந்த மாதிரி குழந்தைங்களை எடுத்து வளர்க்கலாம். சரியா? எந்த இதுவும் இல்லை, நீ கவலைப்படாமல் இரு. ஓகே? எப்பயும் உன் கூட நான் இருப்பேன். எனக்கு நீ, உனக்கு நான், நம்ம 2 பேரும் காலம் முழுக்க குழந்தையே இல்லைனாலும் புரியுதா? உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை, போதும். இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? உட்காருமா சீதா, உட்காரு. அம்மா அப்பா வரலையா சித்தி? எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. வந்துட்டாங்களா? எங்க? எல்லாமே அங்க பாட்டி தாத்தா வீட்டுக்கு போயிட்டாங்க. நாளைக்கு போய் அவங்கள பார்க்கலாம். சரியா? சரி சித்தி. என்னடா உங்க சித்தி கிட்ட பேசலையா? ஐயோ, சித்தி திட்டுவாங்கப்பா. நான் சித்தி திட்ட மாட்டாங்க. சீக்கிரம் எனக்கு தம்பி பாப்பா வேணும்னு சொல்லு. சித்தி, அவ தம்பி பாப்பா வேணும். அப்ப பாப்பானா வேணான்றியா? எனக்கு தம்பி பாப்பா 2 பேரும் வேணும். அண்ணே, எல்லாம் ஓகே தானே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடா. சுருளி, என்ன மன்னிச்சிரியா? ஐயோ, நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? இல்லை சுருளி, நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். உன்னை ஏளனமாலாம் பேசியிருக்கேன். அப்படி இருந்தும் அவருக்கு ஒரு பிரச்சனைனா நீ தான் முன்ன வந்து நிற்கிற. இதுல என்ன இருக்கு? எனக்கு ஒண்ணுனா அண்ணன் தான் வருவாரு, அண்ணனுக்கு ஒண்ணுனா நான் தானே வரணும். அதுக்குன்னு இல்லை சுருளி, கல்யாணம் ஆன புதுசில் நீ எங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்ச. அதுக்கப்புறம் அண்ணனை நீ உரிமை கொண்டாடிக்கிட்டு வரும்போதெல்லாம் இவர்கிட்ட பிடுங்கி திங்கிறதுக்கு தான் வார, இவருக்கு அப்படியே ஜால்ரா தட்டியே இது பண்ணிடுவ அப்படின்னு சொல்லி உன்னை நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன்டா. அதனால தான் நான் உன்னை இவர்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சி எல்லா வேலையும் பார்த்தேன். அதெல்லாம் நினைக்கும் போது இப்போ அசிங்கமாக இருக்குடா சுருளி. அதுவும் இல்லாமல் உன்னை எவ்வளவோ தரக்குறைவாக எங்கள் அப்பாவோடு சேர்ந்துக்கிட்டு பேசினேன். அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. இப்போ எங்களுக்கு ஒரு கஷ்டம்னோடனே நாங்கள் ஒன்று சேரணும்லாம் நீ நினச்ச. ஆனால் நான் அப்படி நினைக்காம விட்டுட்டேன். இன்னத்துக்கும் என்னை விட சின்ன பையன்தான் நீ. உன்னைய ரொம்ப இதாக பேசிட்டேன், மன்னிச்சிரு சொல்லுங்க. நீங்க என்ன எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போலாம், ஆனா நான் அப்படியெல்லாம் இருந்தது கிடையாது. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்ன்றத மட்டும் தான் நான் நினைப்பேன். கெட்டு போகணும், அண்ணங்கிட்ட இருந்து வாங்கிட்டீங்கன்னு ஒரு காலமும் நினைச்சது கிடையாது. குடும்பம்னா 1000 பிரச்சனையும் தான் இருக்கும், எல்லாத்தையும் கடந்து தான் போகணும். அதை விட்டுட்டு இது வேண்டாம் அது வேண்டாம்னு இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம இதுக்கு இதுன்னு மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு இருந்தோம்னா குடும்பம் குடும்பமா இருக்காது. இனிமேலாவது குடும்பம் குழந்தை குட்டின்னு அனுசரிச்சு போங்க. என்னைக்கும் வாழ்க்கையில யார் பொறுத்து போறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை சந்தோஷமா அமையும். பொறுமை இல்லாதவங்களுக்கு வாழ்க்கை நரகம் தான். அந்த நரகத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன்டாப்பா. இனி அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். இந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருந்தா சந்தோஷம் தான். அண்ணே, அப்புறம் கடை ஒண்ணு பார்க்க சொன்னீங்கல்ல, பார்த்துட்டேன் அண்ணே. கடையா? எங்க இருக்கு? ஊருக்கு வெளியே கடையை பார்த்தா தான் எவனாவது கொளுத்தி விட்டு போயிடுறான். அதனாலதான் ஊருக்கு வெளியெல்லாம் இல்ல, ஊருக்குள்ளேயே தான். ஆனா தனி கடை தான், பக்கத்துல மளிகை கடை இருக்குது. சரிப்பா, வாடகை எவ்வளோ என்ன எதுன்னு பேசிட்டு வந்துரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்வான்ஸ் கொடுத்து ஏற்பாடு பண்ணிடலாம். எல்லாம் நமக்கு தெரிஞ்சவர் தான், அதனால நான் என்ன சொல்றேனோ அதுதான் அவருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. நாளையில இருந்து வியாபாரத்தை நல்லபடியா பெருக்குவோம், ஏற்பாடு பண்ணுவோம், எல்லாரும் பாத்துக்கலாம். நம்ம நல்லா இருக்கணும்னு இவன் எவ்வளவோ பண்ணியிருக்கான். இது தெரியாமல் இவனை எவ்வளவோ பேசிட்டோம். இவனும் அவன் மாமியார் குடும்பத்தை விட்டு தனியால இருக்கான். எப்படியாவது அவங்க கிட்ட போய் நம்ம பேசி அவங்க குடும்பத்தோடு சேர்த்து வைக்கணும். 1 2 1000 தப்பு பண்ணிட்டோம்.
மறுபடியும் வீட்டுக்குள்ள நம்மள எல்லாம் சேர்த்துப்பாங்களான்னு கூட தெரியல. காலம் முழுக்க நம்மள வெளியில தான் பிச்சை எடுக்க விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். எப்படியோ நம்மள உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. சரி, வீட்டுக்குள்ள போவோம். என்னங்க தூங்கலையா அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க? என்னங்க என்னாச்சு? காஞ்சனா, என்னங்க என்ன ஆச்சு? இல்லம்மா, உனக்கு ஒரு நல்ல புருஷனா வேணா இல்லம்மா. இப்ப எதுக்குங்க இந்த பேச்சு? எனக்கு சொல்லுவாங்க, ஆயிரம் சொந்த பந்தம் இருந்தாலும் கடைசி காலத்துல நம்ம கூட நிக்க போறது என்னமோ நம்ம பொண்டாட்டி தானே. அப்ப புரியலம்மா, இப்பதான் புரியுது. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் என்னை கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமா இருந்ததே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்தி இருக்கேன். இந்த கையால எத்தனையோ தடவை அடிச்சு உன்னைய காயப்படுத்தி இருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட நீ மனுஷன் வந்து போய் உட்காந்தது கிடையாது. என்னைக்கு நான் உன்னை அடிச்சு உன்னை வீட்டை விட்டு துரத்தினாலும் அடுத்த நிமிஷமே வாடின்னு கூப்பிட்டா எதை பத்தியும் யோசிக்காம எனக்காக வந்து நிப்ப. ஆனா நான் என்னைக்காவது அப்படி நின்றுருக்கேனா? பொண்டாட்டிய ஒரு பொண்டாட்டியா, ஒரு மனுஷியா, அவளுக்கு ஒரு உயிர் இருக்கு, ஒரு மனசு இருக்குன்னு புரிஞ்சுக்காம ஒரு பொருள் மாதிரி எந்த காலில் போட்டு பந்தாடிட்டேமா பண்ணாலும் கடைசியில நமக்கு சரணாகதியை நம்ம பொண்டாட்டி தானே தெரிஞ்சுக்காம உன்னை எவ்வளவோ காயப்படுத்திட்டேன். காஞ்சனா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. ஏங்க நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இது சங்கடமா இருக்குங்க. எந்திரிங்க முதல்ல. இல்ல காஞ்சனா, எனக்கு நான் உன் மேல வச்சு இந்த பாசத்தை விட நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சேன்னு இப்பதான் தெரியுது. இந்த உலகத்துல என் மேலேயும் ஒரு தீவிர அன்பு வச்சிருக்கானு அது நீதான். அந்த குடும்பத்தை என்னைக்கு நான் வீட்டுக்குள்ள விட்டணும் அப்பையிலேருந்து நீ சொல்லிக்கிட்டே இருப்ப, அவங்கள வீட்டுக்குள்ள விடாதீங்க, பின்னாடி பிரச்சனை வரும், பின்னாடி பிரச்சனை வரும்னு. ஆனா நான் தான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். பெண் புத்தின்னு சொல்லுவாங்க, அதனோட அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட சும்மா ஒரு 2 வார்த்தை சிரிச்சு பேசுறவங்கள நம்பினே கூட காலம் முழுக்க எனக்காக உன் வாழ்க்கையை விட்டு, உன் பெத்தவங்களை விட்டு, குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டு எனக்காக நான் தான் முக்கியம் வந்தேன். உன் பாசத்தை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். அதுக்கெல்லாம் சேர்த்து நான் நல்ல தண்டனையை அனுபவிச்சுட்டேன். காஞ்சனா, இதுக்கப்புறம் உன்னை என்னைக்கு நான் கஷ்டப்படுத்த மாட்டேமா, என்னைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டேன். நம்ம பிள்ளையும் உன்னையும் எப்படி பார்த்துக்க போறேன்னு பாரு. இந்த ஒரு வார்த்தையை காலம் முழுக்க நீங்க சொல்லிட மாட்டீங்களான்னு தான் இத்தனை வருஷம் இந்த உசுரை கையில பிடிச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தேங்க. இன்னைக்கு நீங்க சொன்னோனையும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இது போதுங்க, இது போதும். காசுதான் எல்லாம், பணம் தான் எல்லாம்னு எல்லாம் நான் ரொம்ப ஆடிட்டேம்மா. ஆனா உன் மனசுக்கு முன்னாடி காசு பணம்லாம் எதுவும் பெருசுலன்னு காட்டிட்டேன். எத்தனையோ நாள் நான் வேலை வெட்டிக்குன்னு போகாம தண்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருந்தப்ப கூட என் அப்பா அம்மா கிட்ட போய் நான் காசை வாங்கிட்டு வந்து என் புருஷனையும் காப்பாத்துவேன்னு நீ இருந்தேன். அப்படியாப்பட்ட உனக்கு நான் பெருசா ஒன்றும் செஞ்சிடல. ஆனா இந்த நிமிஷம் சொல்றேன் காஞ்சனா, என் வாழ்க்கையில இனிமே எல்லாமே நீ மட்டும்தான். உனக்காகவும் நம்ம பிள்ளைக்காகவும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பேன், உங்களை நல்லா வச்சுப்பேன். காலையில விடிஞ்சோடனே நம்ம பிள்ளைய கூட்டிட்டு வந்துருவோம். நம்ம 2 பேரும் ஒழுங்கா புள்ள மேல பாசம் காட்டாதனால தானே யாரோ ஒரு காவாலி பையன் காட்டின பாசம் நம்ம பிள்ளைக்கு பெருசா தெரிஞ்சிருச்சு. நீ இனிமே அப்படி இருக்க மாட்டேன். இனிமே என் வாழ்க்கை எல்லாமே நீங்க தான், நீங்க மட்டும்தான். ராசம்மா, கையெடுங்க முதல்ல. என்ன ராசம்மா இப்படி பேசுற? உங்ககிட்ட வேற எப்படி பேசுவாங்க? சின்ன வயசுல இருந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்த லட்சணத்தை இப்ப கண் கூட பாத்தீங்களா? எங்க வந்து நின்றுக்குன்னு பாத்தீங்களா? ராசம்மா, அதான் நடந்து போச்சு, இத பத்தி பேச வேண்டாமே. பேச வேண்டாமேவா? ஏங்க நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை ஒரு நிமிஷத்துல என்ன கதிக்கு ஆளா இருக்கும் தெரியுமா? சந்தோஷம் மட்டும் இல்லைன்னா, மர்மம் மட்டும் இல்லைன்னா இந்த குடும்பம் இன்னைக்கு என்ன கதிக்கு ஆளா இருக்குன்னு உங்களுக்கு புரியவே இல்லைல்ல? ஊருக்காரவங்க முன்னாடி உங்க அப்பாவுக்குன்னு ஒரு பேர் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த பேரை மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. ராசம்மா, நான் பண்ணது தப்புதான், எல்லாம் வந்துட்டேன். இனி எந்த தப்பையும் என் வாழ்க்கையில நான் பண்ண மாட்டேன் ராசம்மா. என்னைக்கும் தப்ப பண்ண மாட்டேன்னு சொல்றவன் வெறும் வார்த்தைக்கு மட்டும்தான் சொல்லுவான். என்னைக்கும் அதை மனசார சொல்லணும். சரி ராசம்மா, இனிமே நான் சொல்லல. என்னோட செயல நீயே புரிஞ்சுப்ப. நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் என் கூடயே நீ இருந்திருக்க. அன்னைக்கு உடம்பு சரியில்லாத போது, பிள்ளைங்கயுமே பக்கத்துல இல்லாத போது நீ உன் தலையை கலட்டி வித்து அடக வச்சு என்ன பார்த்த. ஆனா நான் ஒண்ணுமே பண்ணல. இப்ப மட்டும் இல்ல, எப்பயுமே நீங்க எதையும் எனக்கு பெருசா பண்ணல. உங்களால அந்த சுந்தரியோட வாழ்க்கை என்ன ஆணுச்சு உங்களுக்கே தெரியும் தானே. ஏதோ கடவுள் புண்ணியத்துல அவ பண்ணின நல்லதோ என்னவோ பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஆனா நீங்க பண்ணின பாவத்துக்கு நான் கூட நின்ன பாவத்துக்கு என்னவோ தெரியல. நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை என்ன கதிக்கு ஆளாச்சுன்னு பாத்தீங்களா? ஒரு பிள்ளையா 2 பிள்ளையா? 2 பிள்ளைங்க வாழ்க்கையே இப்படியே இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சந்தோஷ வாழ்க்கையில இன்ன வரைக்கும் ஒரு குழந்தை தங்கல. அதுக்கு காரணம் என்ன? பெத்தவங்க பண்ற பாவம் பிள்ளைங்களை வந்து சேரன்ற கதையா நீங்க பண்ணின பாவம் தானே. எதுக்கு இப்படி பேசுறேன்னா, எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றேன். கல்யாணம் ஆகி 3 பிள்ளைங்களை விட்டுட்டு என்னைய விட்டுட்டு போனீங்க. அதுக்கப்புறம் வாய் வயிறுமா இருந்த சுந்தரியை விட்டுட்டு போனீங்க. அந்த பாவம் எல்லாமே சேர்த்து இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வாழ்க்கைய ஒரு ஆட்டுன்னு ஆட்டிருச்சு.
ஆமா ராசம்மா, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் ராசம்மா. பிள்ளைங்க என் மேல கோவப்பட்டதா இருக்கட்டும், எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்குனதா இருக்கட்டும், ஒவ்வொரு தடவையும் நீ என்ன குத்தி காட்டி பேசும்போதெல்லாம் புரியாத ஒரு விஷயம் இப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சு. சின்ன பையன்தான் சந்தோஷ், எவ்வளவோ பாவம் பண்ணியிருக்கோம் நாங்க எல்லாரும். அதையெல்லாம் மன்னிச்சு மறந்து அவன் ஏத்துக்கிட்டான் அந்த நிமிஷமே. நான் தெரிஞ்சுட்டேன் ராசம்மா. இனிமேலாவது வாழ்க்கையில ஒரு பாவத்தை பண்ணலைனாலும் பரவாயில்ல, புண்ணியத்தை சேர்க்காட்டியும் பரவாயில்ல, என் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்த மட்டும் விட்டுறாதீங்க. அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ராசம்மா, நான் தெரிஞ்சுட்டேம்மா. இனி எந்த தப்பும் நான் பண்ண மாட்டேன். இனி எந்த தப்புமே நான் பண்ண மாட்டேன். வாழ்ற காலத்துல பிள்ளைங்களுக்கு நான் நல்லது சொல்லி கொடுக்காதது எங்க வந்து நின்றுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சுந்தரிக்கு நான் பண்ணின பாவம் இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு நடந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம், எவ்வளவு வேதனை அடைஞ்சிருப்போம். ஆனா மாப்பிள்ளை குடும்பம், என் தங்கச்சி குடும்பம் சும்மா சொல்லக்கூடாது, அவளுக்கு அதனால வந்துடக்கூடாது. ஸ்டேஷன்லேயே வந்து கூட்டிட்டு போனாங்க. இவங்கெல்லாம் பண்ணினதில் நினைச்சதுக்கு அப்புறம் நான் பண்ணது எவ்வளவு பாவம்னு புரிஞ்சுக்கிட்டேன். இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன் ராசம்மா, பண்ண மாட்டேன். இப்பயும் உண்மையா தானே பேசுறீங்க? இல்ல வீட்டுக்குள்ள இருக்கணும், எங்கிட்ட இருந்துட்டு வெளியே போயிட்டோம்னா அப்புறம் எங்கிட்டும் போய் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும்னு சொல்லி எதுவும் பேசலையே. ரசமா, இப்ப கூட சொல்றேன், அப்படியெல்லாம் நினைக்கலமா. இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அனுபவிக்க வேண்டியது, பாவம் பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணிட்டேன். அதனால எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன். இனிமே சாவுறது தானே. இதுக்கப்புறமா போய் நான் தப்பு பண்ணவும் மாட்டேன், இனி எதுவும் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிரு ராசம்மா, என்ன மன்னிச்சிரு. இப்ப இப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் வேதாளம் முருங்கமரம் என்ன கதையா ஆயிடாம இருந்தா நல்லதுதான். ஏன்னா பிள்ளைங்க எல்லாரும் இப்பதான் புருஷங்களோடையும் அவங்க குடும்பமும் ஒண்ணா இருக்காங்க. இந்த நேரத்துல உங்களால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. இனிமே நீங்க ஒழுங்கா இருக்கணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இத்தனை நாள் வரைக்கும் பிள்ளைங்களுக்கு பெத்த தகப்பனாவும் நடந்துக்கல, உனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நல்ல புருஷனாவும் இருக்கல. எப்பயுமே என் வாழ்க்கையில என் சந்தோஷம் தான் முக்கியம் நினைச்சேன். அதுக்கான பலனை அனுபவிச்சுட்டேன். இனி வாழ போற இந்த கொஞ்ச நாள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மனுஷனா நான் வாழ்வேன், நல்ல மனுஷனா நான் வாழ்வேன். சொல்றதை விட நடந்துக்கோங்க, அதான் முக்கியம்.